இந்த தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு ரெண்டு ஜாமான் இருந்தால் போதும். தேங்காய் பூ, ஜீனி. இப்போ 1 கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன், 1 கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த வாசத்துக்காக 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இவ்வளோ இருந்தாலே போதும், ஈஸியாக தேங்காய் பருப்பி செஞ்சுருக்கலாம். யாரும் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, ஸ்வீட்டாக வீட்டில் எதுவும் கொடுக்கணுன்னா ஈஸியாக செய்துடுறது. இந்த 2 ஜாமான் இருந்தால் போதும், உடனே செய்துடலாம். நான் செய்து காமிக்கிறேன். முதல்ல இந்த தேங்காய் பூவை வந்து கொஞ்சம் நல்லா பட்டு போல் அரைச்சிடணும். இதை விட கொஞ்சம் சின்ன பூவாக வர்ற மாதிரி ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கிடணும். ஜீனியும் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். அவ்வளோதான். அந்த தேங்காய் பூவை வந்து அரைச்சி வச்சது இந்த 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 அளவுக்கு சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதான் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதோட ஜீனியையும் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். லைட்டாக உப்பு, இந்த அளவு உப்பு, இனிப்புக்கு உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ஊற வச்சாச்சுது. இப்போ அப்படியே கிளறிட்டே இருக்கிறப்ப அந்த ஜீனியெல்லாம் அப்படியே கரைஞ்சி தேங்காய் பூ இதெல்லாம் நல்லா இந்த அப்படி ஒன்றா சேர்ந்து திரண்டு வரோம். அந்த டைமில் அந்த பக்குவம் வர்றப்ப ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஒரு தட்டில் நெய் தடவி வச்சு அதில் கொட்டி சமப்படுத்தி கட் பண்ணிடும். அப்படியே தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடும். ஊற வைக்கும் போது என்ன பண்ணீங்க? ஊற வைக்கும் போது எதுவுமே போடக்கூடாது, ஜீனியும் தேங்காய் பூ மட்டும்தான் இருக்கணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். 5 நிமிஷம் போதுமா? போதும். ஓகே ஓகே. இது கொஞ்சம் அடிபிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிபிடிச்சிரும். ஆனால் பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருக்கணும், அடிபிடிக்காமல் இது வர்றதுக்கு. அப்புறம் அப்படி இந்த பக்கம் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டாமல் அப்படி நல்லா திரண்டு வந்திருக்குதா. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின தட்டில் தேங்காய் பருப்பி தூக்கி கொட்டியாச்சு. தேங்காய் பருப்பி கொட்டியாச்சுது. நல்லா எல்லா பக்கமும் ஒன்றா அப்படியே நல்லா சமமாக தட்டிடும். அப்புறம் அப்படியே பீஸ் போட்டணும். நல்லா ரவுண்டாக வந்துருச்சா? ஆமாம், ரவுண்டான இது வந்து சதுரமாக தானே கட் பண்ண போகிறோம். டைமண்டாக கட் பண்ண போகிறோம். டைமண்டாக கட் பண்ண போகிறோம். எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கிறதுக்காக தான்